World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக அரங்கத்தை அதிர வைக்கிறதுக்காக நமது திருச்சியிலிருந்து வருகை தந்துள்ள நமது உயர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்கள் பிரசனத்தின் மகிமைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் தனது ஆளுமை மிகுந்த ஒரு உரையை முன்வைக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் மணிகண்டராஜ் அவர்களுக்கு எங்களுடைய ரங்கநாச்சியார் ஜோதிடர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் யூடியூபர் முத்துப்பாண்டி அவருக்கும் ஒரு நன்றி. அந்த அம்மா நல்லா பேசுனாங்க அடப்பை பற்றி. அதுக்கு பேர் தனிஷ்டா பஞ்சமின்னு பேர். 5 காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதில் என்ன ஒரு விதி விலக்கு அப்படின்னாக்கா, திருமணமும் குலதெய்வமும் அதுக்கு விதி விலக்கு. இது எல்லா ஜோசியரும் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. மலையேற்றம், கொடிமரம் தாண்டி போகிறது, கடலில் நீராடுறது, வீடு குடி போகிறது, குழந்தைக்கு சுபகாரியம் செய்கிறது, இது 5 காரியமும் ஆகாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அந்த பிறந்த நேரம் என்ன, நட்சத்திரம் என்னன்னு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. இறந்து போனவங்களுக்கு 2 கான்செப்ட் தான். ஒன்று திதி, இறந்து போன நேரம். இந்த இறந்து போன நேரத்துக்கு ஒரு ஜாதகம் கணிக்கணும். எத்தனை பேருக்கு தெரியாது? நம்ம பிறந்த உடனே எதை மையமாக கொள்ளுவோம்? லக்னத்தை பிறந்த நேரத்துக்கு உண்டான லக்னத்தை மையமாக கொள்ளுவோம். சரிங்களா. பிறந்த நேரத்துக்கு நம்ம கரு உருவான இடம் 3ஆம் இடம், 3க்கு 9ஆம் இடம் 11. அப்போ இறந்து போனாக்கா உருவானதுக்கு 3னா இறக்கிறதுக்கு 11. 11 லக்னமாக போட்டு பாருங்க, அவருடைய ஆத்மா என்ன அல்லல் படுதுங்கிறது தெரிஞ்சிடும். 1. 2வது, அதே மாதிரி அவங்க துணி யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டை பூட்டிட்டு போயிடணும், அதெல்லாம் தவறு. அவங்கள பற்றிய நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யணும். 6 மாதம் அடப்புனா 6 மாதம் வீடு வெளிச்சமாகவே இருக்கணும், விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளக்கு இல்லைன்னா கூட ஒரு லைட்டாவது எரியணும். எப்படி 16ஆவது நாள் காரியம் பண்ணுறாங்களோ அதே போல் 6 மாதம் முடிந்தவுடன் அந்த 16ஆவது நாள் காரியத்தை திரும்ப பண்ணணும். ஆனால் பிண்டம் வைக்கக்கூடாது, பிண்டம் வச்சு பண்ணக்கூடாது. அதுக்கு ஜீவ தண்ணின்னு பேர் அதுக்கு. அதே மாதிரி கிரகணத்தப்ப நம்ம ஒரு பங்காளி, எங்கள் பெரியப்பாவுக்கு நான் கொல்லி வச்சேன், சித்தப்பாவுக்கு கொல்லி வச்சேன், சின்னம்மாவுக்கு கொல்லி வச்சேன், என் நண்பனுக்கு கொல்லி வச்சேன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய கான்செப்ட் எல்லாமே நீங்கள் தலதோஷத்தில் ₹1,00,000 செலவு பண்ணி தானம் கொடுத்தாலும் செல்லாது, வைக்க முடியாது. அவனுடைய விந்து வழியாக யார் வந்தானோ அவனுக்கு மட்டுமே தான் முதல் உரிமை, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ இது எப்போ அவங்களுக்கு மோட்சம் போகும் அப்படின்னா, சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வரும்பொழுது நம்ம போய் ஒரு தலையை மூடிவிட்டு, அப்பவும் பிண்டம் வைக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் எத்தனை பேர் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. பிண்டம் வைக்காமல் பிராமணர் அன்னைக்கு மட்டும்தான் ஒரு மட்டை தேங்காய் தானம் வாங்குவார். மட்டை தேங்காயோட மிளகா கொடுப்பாங்க. காசு உள்ளவன் சொர்ணம் கொடுப்பான். கொடுத்து ஒரு ₹100 பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்களோ அந்த காசுக்கு மேலே காசு கேட்க மாட்டாங்க. மற்ற இடத்துல எல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது எனக்கு பணம் பத்தலை, எனக்கு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அந்த கிரகணத்தப்ப தானம் கொடுக்கும்பொழுது அவங்க கேட்பான், நீங்கள் என்ன சமூகம் என்ன இதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து செய்யும்பொழுது நீங்கள் எத்தனை ரூபாய் பணம் வச்சாலும் சரி அவங்க அதை தாண்டி பணம் கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு மட்டை தேங்காய் 100 பசுமாடு தானம் செய்த புண்ணியம். சரிங்களா. 2வது விஷயம், எந்த இது நடந்தாலும் சரி, ஒரு அடப்பு அந்த 16 நாள் காரியம் சொன்னாங்க. குழந்தை வரும்பொழுது கை முன்னாடி தலை முன்மண்டை வரும், உச்சி மண்டை கூட 1 வருஷம். சரிங்களா. அதனால தான் தகப்பனுக்கு 1 ஆண்டு, தாய்க்கு 6 மாதம் தான், ஒன்று விட்ட பங்காளிக்கு 3 மாதம். தாய் வழி பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் கணக்கு. ஆனால் எப்படி இந்த உச்சி மண்டை வழியாக நம்ம பிறக்கிறோமோ, இறப்பு எப்படி போகும்னா கால் கட்ட விரல் மூலயமாக போகும், இப்படி தலைகளை தான் தூக்கி போகுமா. அப்போ ஒரு நாளுக்கும் ஒரு இடம். இப்போ 3ஆம் நாள் பண்ணுறான்னா முட்டிகாலோட பாதி உடம்பு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது கான்செப்ட். அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சுருவாங்க. இதில் இன்னொரு கரெக்ஷன், நண்பர்களையோ பாசமாக உள்ளவர்களையோ அந்த ஆத்மா ஒன்றும் செய்யாது. இரத்த பந்தங்கள், ரத்தம்
புள்ள பொண்டாட்டி இருந்தாங்கன்னா கட்டாயமாக அந்த அடப்பு காலத்தில் சரியாக செய்யலைன்னா விபத்து சந்திக்க நேரிடும். மணி சொன்னது மாதிரி ஒரே வீட்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக நான் 4 குறிச்சிட்டு வரேன், ஒரே வீட்டில் 2 மரணம். இன்றைக்கி தான் போகும் அப்படின்னேன். இன்றைக்கி அதே மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு என்னென்னா மணி ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டாப்புல. இன்றைக்கி எனக்கு 3 ப்ரோக்ராமு. இந்த 3 ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா நேற்று மத்தியானம் வரைக்குமே எனக்கு நெருப்பில் இருந்தது மாதிரி இருந்துச்சு, வர முடியுமா முடியாதான்னு. காரணம் என்னென்னா அதுக்கு உண்டான சூழ்நிலை அது ஒரு மாதிரி செட்டில் ஆகி, ஏன்னா நம்ம வந்து உட்கார்ந்த உடனே அதை பற்றியே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு இந்த அடப்புங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டு போகிறாங்க. பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, சாதாரண விஷயம். ஆனால் ஜோதிடர்களுக்கு அது புரிதல் இல்லை, அவ்வளோதான். இதை எப்படி நான் கற்றுக்கிட்டேனாக்கா, நான் ஒரு 12-13 வயசாக இருக்கிறப்பயே அந்த இதை வந்து கணிச்சாங்க. கணிக்கும் பொழுது ஒரே இந்த தெருவில் வந்து ஒரு டெத்து விழுது. எந்த மாதம் விழுது? வைகாசி மாதம் விழுவுது. அப்போ எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, இது அவிட்டத்தில் போகுது, தை மாதம் வரைக்கும் இழுக்கும். 7 வருஷம் 7 மாதத்துக்கு இழுத்துரும். டெய்லி ஒரு பிரேதம் போகும், மாதம் ஒரு பிரேதம் போகும். நாங்கள் கரெக்டாக அந்த 7 மாதமாக அடிச்சுது ஒரு வீட்டில். அப்புறம் தான் இதை நான் தீவிரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் இது பண்ணேன். ஆனால் அருமையாக பேசுகிறாங்க, பாக்கி பாயிண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட். அதுக்கு வாழ்த்துக்கள் அந்த அம்மாவுக்கு. அடுத்தது பிரசன்னத்தின் மகிமை. பிரசன்னத்தின் மகிமை என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு நமக்கு ஜாதகம் வேண்டாம், அவன் பிறந்த நேரம் வேணாம், வயசு வேண்டாம், அவன் முகத்தையே நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு கேள்வி வருது, முடியுமா முடியாதா? ரொம்ப பேர் ஜாமகோல் படிச்சிருப்பீங்க. எனக்கு ஜாமகோல் தெரியாது, நான் படித்தது கிடையாது. என்னுடைய பிரசன்ன ரூலும் என்னங்கிறது இன்னைய வரைக்கும் என்னால் முடியல, எனக்கும் தெரியாது. நான் அது அப்படியே வந்துருச்சு, அது சின்னதுலேருந்து வந்துருச்சு. இதில் நமக்கு மறைவு ஸ்தானம் கிடையாதுங்க, உச்ச நீசம் கிடையாது. 12 கட்டத்தில் உள்ள கிரகம் மட்டுமே தான். நம்ம எதை பாதகஸ்தானம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அங்கே உச்சஸ்தானம். ஒருத்தன் ஜாதகத்தில் நம்ம எடுக்கிறோம், ஒரு கேள்வி கேட்குறான், நான் ஒரு சர்ஜரிக்கு போகிறேங்க, அது போகிறேன்னு அவன் சொல்கிறது, அதுக்கு முன்னாடி நம்மளா சொல்லணும். இப்போ ஒரு கேள்வி வருது அப்படின்னாக்கா, நம்மள்ட்ட வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம சூழ்நிலை என்ன இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம், நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், என் பக்கத்தில் ஒரு பையன் வந்து பேசிக்கிட்டே வரான், ஜோசியன்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரான். வரும்பொழுது அவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவி கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அவர் வந்து அந்த லேடியை வந்து கம்பல் பண்ணுறாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கே இறங்குன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, ஐயா இந்த மாதிரி ஒரு இது பார்க்கணும், பிரசன்னம்னா என்னங்க, எவ்வளோ ஃபீஸுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அடுத்தது அந்த கேள்வி கேட்டேன், ஐயா உன்னுடைய திருமணம் சம்பந்தமான கேள்வி வருதா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்ன? அவன் சிரிச்சான். சிரிச்சோடனே சொன்னேன், அப்போ நீ கூப்பிடுற பொண்ணு இன்னொருத்த மனைவி, அந்த பெண்ணு உன்னோட வருவாளா அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தானே இப்போ பேசியிருக்கேன்னு சொன்னேன். இதுக்கு 5000 ரூபா ஃபீஸு போடு சொல்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஏன்னா அவன் வரமாட்டான், நம்ம சொல்ல போகிறது இதுதான். அப்போ நமக்கு முதல்ல சகுனங்கள் கரெக்டாக தெரியணும், நிமித்தங்களுக்கு சரியாக தெரியணும். தெரிஞ்சால்தான் பிரசன்னம் பார்க்க முடியும். கிரகங்கள் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. முதல்ல அது ஒரு விஷயம். 2வது, இந்த பிரசன்னத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மாந்தியோடைய செயல்பாடு அருமையாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு உதய லக்னம் விழுந்து லக்ன புள்ளி ஒரு கிரகத்தின் சாரத்தின் போய் அந்த அதிபதி 11லையோ 6லையோ வலிமையாக இருந்து, அல்லது அந்த லக்னத்துக்கு அதிபதி உதய அதிபதி 6-11 போய் வலிமையாக இருந்துட்டுனா, அவன் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியெல்லாம் அவன் ஜெயிச்சிருவான். அதுக்கு விடை உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து குலதெய்வ அனுகூலம் உண்டா அல்லது குலதெய்வம் உண்டா, அவன் ப்ராப்பரான வம்சத்தை சேர்ந்தவனா இல்லையா, இது அடுத்தது. 4ஆம் இடத்துல கேது மாந்தி சனி தொடர்பு, ராகு கிடையாது, குலதெய்வ அனுகூலம் கிடையாது. இது எல்லாமே பிரசன்னம் தான், ஜாதகத்தோட ஒப்பிடாதீங்க தயவுசெய்து.
கிடையாது. அப்போ அனுகூலம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னாக்கா அப்போ தான் நம்ம வந்து ஆரோடத்துக்கு கொண்டு போகணும். இதில் வந்து 3 கான்செப்ட் வரும். உதயம், நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கவுடி இப்போ சொல்கிறாங்க அதுக்கு வார்த்தை. நாங்கள் சொல்கிறது வந்து சோழியில் விழக்கூடிய எந்த எண்ணிக்கையோ அது. அடுத்தது அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. இதை தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து ஒரு அம்மா வருது, ஒரு பச்சை கலர் saree கட்டிட்டு வராங்க, தலையில் மல்லிகைப்பூ இருக்குது, கையில் வளையல் வந்து ஒரு மின்னாத வளையலை போட்டுட்டு வராங்க, அல்லது வளையல் கூட கையில் கயிறு கட்டிட்டு வராங்க. ஒரு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் இப்போ கையில் கயிறு கட்டுறாங்க. அது கட்டக்கூடாது பிரசன்னத்தை பொறுத்தவரையில். அது நான் வந்து ஒரு சகுனமாக, ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்கங்கிறது அர்த்தம். அதுக்கு இதுதான் சகுனம். அந்த கயிறு இருந்ததுனாக்கா அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை உண்டு அப்படின்னு எடுத்துருவோம். சரிங்களா? அவங்க நம்மள்ட்ட வரும்பொழுது எந்த காலை முதல்ல வைக்கிறாங்க, வலதா இடதா? உடனே சொல்லக்கூடாது வலது காலை வச்சா யோகம், இடது காலை வச்சா யோகம் அப்படின்னு. 2 காலமே யோகம்தான், தப்பே கிடையாது. அடுத்தது ஒருத்தவங்க நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்க போகிற நேரம் அங்கஹீனம் உள்ளவங்க நம் எதிரே வந்தால் அவனுடைய காரியம் வெற்றி, கேட்கக்கூடிய காரியம் ஜெயிக்குது. 2வது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் நல்ல சகுனங்கள். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டு நாய் நடுவில் வந்து படுத்துருச்சுன்னா அந்த காரியம் அப்படியே நின்றுடும். நம்ம மேலே உராஞ்சுதுன்னா அந்த காரியம் கொஞ்சம் எடுக்கும், நின்று சிலிப்பிடுச்சுன்னா அந்த காரியம் ஜெயிச்சிடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா ஐயா? வீட்டில் அந்த குருவி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, அது வளர்க்கக்கூடாது. லவ் பேர்ட்ஸ் வளர்த்தாக்கா அந்த பறவை என்ன பண்ணும், நீங்கள் திறந்தீங்கன்னா வெளியில் பறக்கிறதுலே இருக்கும். அவன் பொண்ணை பற்றி கேள்வி கொண்டு வரான். 2-11 தொடர்பு, 4-11 தொடர்பு, 4 கூட இவன் 12, 5 போய் சனி சந்திரன் ராகு, இதெல்லாம் ஒரு தொடர்பு காம்பினேஷனில் வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம யோசிக்காமல் சொல்லலாம், அவனுக்கு ஆண் வாரிசு இருக்கா? இல்லை. அடுத்தது உன் பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்க. அவன் கேட்குறான் கேட்கல, அது நமக்கு தேவையில்லை. நம்ம சொல்ல வேண்டிய பலனை அடிச்சு விட்டுட்டு போயிடணும். வயிறு வலி வரும்பொழுது அவங்களா வருவாங்க நம்மள்ட்ட. இப்போ ஒருத்தன் வந்து நான் ஒரு கோயில் கட்ட போகிறேங்க, எங்கள் குலதெய்வம் கோயிலை இடமாற்றி வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து கேட்க வராங்க. இப்போ 4ல் போய் மாந்தி உட்காந்துட்டுன்னு வச்சுங்களேன், கூசாமல் கேளுங்க. ஒன்று இப்போ வாங்கியிருக்கிற மனை தெற்கு மேற்கு பார்த்த மனையான்னு கேளுங்க, அல்லது தென்கிழக்கு மூளை இழுத்துருச்சான்னு கேளுங்க. ஆமான்னு தான் பதில் வரும், வேற எந்த பதில் மாற்றமே வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாள் மத்தியானம் 3 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் அவனும் என் ஸ்டூடெண்ட்டு ஃபோன் அடிக்கிறான், குருஜி ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறான். என்னப்பா ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு. என்ன காரணம் ஆக்சிடெண்ட்டா அப்படின்னாக்கா, அந்த வேலை செய்கிற அம்மா என்ன பண்ணுது, கொண்டு வந்து பேப்பரை எடுத்துகிட்டு வந்தது தடுமாறி பேப்பரை விட்டுட்டு ஆக்சிடெண்ட்டா? ஆமாம். அது தலை போய் லைட்டாக தட்டிடுச்சு. தலையில் அடியா? அடுத்த கேள்வி. ஆமாம். அந்த பொம்னாட்டிக்கு 3 புள்ள. இப்போ 3வது புள்ள பிறந்திருக்கா மாசமாக இருக்கான்னு கேட்டேன். எப்படி எடுக்கிறேன் பாருங்க பலன்னு. மாசமாக இருக்குது. இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணால் பயங்கரமாக பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளாச்சே அப்படின்னா. ஆமாம். இப்போ ரொம்ப சீரியஸ், பொழைக்க மாட்டான்னு சொல்கிறாங்களா? ஆமாம் குருஜி. ஆனால் இவனை தூக்கி வடக்க மாற்று, இவன் பொழைச்சிருவான், 3 நாளில் வெளியில் வந்துடுவான் அப்படின்ட்டேன். இந்த ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் போட்டு அந்த ஊரே 100 பேர் கிட்டத்தட்ட கேட்குறாங்க. அவன் என்கிட்ட சொல்ல கிடையாது. அடுத்த 10வது நிமிஷம் இன்னொருத்தர் பேசுகிறாரு, அவரு நெருங்கின ஸ்டூடெண்ட்டு, என் அண்ணன் பையன் பாய்சன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரே செகண்டில் சொன்னால் நாளைக்கு மத்தியானம் 1:45 செத்து போயிடுவான்ட்டான். காலையில் ஃபோன் பண்ணுறாரு, குருஜி இப்போ நல்லா இருக்கான் குருஜி அப்படின்னா. நான் சொன்னேன், நான் சொன்ன டைம் மாறட்டும், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த கொசு மருந்து லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் குடிச்சிட்டான். அவனுங்க வந்து உள்ளார அது போய் ஹோல் போட்டுக்கிட்டே இருக்கும், மெயினான இதில் போய் ஹோல் போட்டுடுச்சு. 1:45 ஆள் அவுட். இது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிராக்கலாக இருக்கும். நான் திடீர்னு இருந்தேன், என் ஃப்ரெண்டு தூத்துக்குடியில் இருக்காப்புல, மிகப்பெரிய கோடீஸ்வரன். நான் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி, பங்காளி இப்போ என்ன காரில் எங்கே வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவன்கிட்ட உள்ளது எல்லாமே வெள்ளைக்காரு, எனக்கு மைண்டுக்கு வந்தது கருப்பு காரு.
கருப்பு காரன்னு, ஆமாம் என் ஃப்ரெண்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு. கொஞ்சம் கவனமாக போ, பேரிகார்டில் விடுற மாதிரி வரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஃபோனு என்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். ஃபோனை வச்சுட்டு அடுத்த 10 நிமிஷம் அடிக்கிறான். என்னன்னா ஒரு குடிகாரன் என்ன பண்ணான்னா அந்த பைபாஸில் ரோட்டு ஓரம் இருந்த பேரிகார்டை தூக்கி நடுவில் தள்ளி விட்டான். இதெல்லாம் எப்படிங்க நமக்கு வரும்? எப்படி வரும்? நமக்கு சொல்ல முடியுமா? எல்லாருமே சொல்லலாம். திரும்ப சொல்கிறேன், எல்லாருமே சொல்லலாம். என்னன்னா நமக்கு முதல்ல தெரிந்த அறிந்த நம்மளுடைய குடும்ப நண்பர்களுடைய ஜாதகத்தை நல்லா ரெஃபர் பண்ணுங்க. இந்த புஸ்தகம் படிக்கிறது, இது இப்போ நான் சொல்கிற கருத்து, மணிகண்டன் சொல்கிற பாயிண்ட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே வச்சிங்க. எதையுமே மண்டையில் ஏற்றாதீங்க தயவுசெய்து. முதல்ல நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை தூக்கி ஒரு கலர் இங்கில் எழுதுங்க. அவன் வளர்றத ஒரு கலரில் எழுதுங்க. இதை ஏன்டா நம்ம சொல்லலைங்கிறத ரெஃபர் பண்ணுங்க. ஒரே நேரத்தில் ஜாதகம் விழுந்துடும், ரெட்டை குழந்தை விழுந்துடும். ரெட்டை குழந்தைக்கு நிறையா ரூல் சொல்லுவாங்க. என்னுடைய ரூல் பார்த்தீங்கன்னா சப்தமாதிபதி லக்னம் 7-7. எங்கள் அக்கா பையனுக்கு ரெட்டை பிள்ளைங்க. நான் சொன்னேன், 2வது உள்ளவன் டாக்டர் படிப்பான், பெரியவன் படிப்பு கட்டாயிடும் அப்படின்னு. அது சொன்னிச்சு ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் மெட்ராஸில் இருக்காங்க. அவங்க பெரிய ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தா 2 பேருமே டாக்டருக்கு போவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் கட்டாயம் போக மாட்டான் அப்படின்ட்டேன். அதே மாதிரி சின்னவன் டாக்டருக்கு போயிட்டான், பெரியவன் என்ன பண்ணிட்டான், போய் இங்கேருந்து இதில் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியில் படிப்பு காலேஜில் பிரச்சனையாகி கட்டாயி வந்துட்டான். மெடிக்கல் போவே இல்லை. அப்போ சப்தமாதிபதி எடுக்கும்பொழுது இப்போ பிரசன்னத்தில் எடுக்க முடியுமா? ஒருத்தனுடைய பிறப்பை எடுக்க முடியுமா? கட்டாயம் எடுக்கலாங்க. நீ எத்தனாவது குழந்தைன்னு சொல்லலாம், எத்தனை குழந்தை அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லலாம், எந்த ரத்த வகைன்னு சொல்லலாம், அவனுக்கு என்ன நோய் வரும்னு சொல்லலாம், மரணம் எப்படி வரும். நீங்கள் நல்லா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுங்களேன். இந்த உபய லக்கணத்தில் தனுசு மீனத்துக்கு பிராணனை போகிறது தெரியாது, உயிர் போகிறது அவங்களுக்கே தெரியாது. அப்போ இதில் எந்த ஸ்டேஜில் போவாங்க? கோமா ஸ்டேஜில் போவாங்க. கன்னியா லக்னம் என்னன்னா உதயம் விழுந்துட்டுனா அவனுடைய நோயை அவனே வரவழைத்து கொள்வான். மீன லக்னத்தை பொறுத்தவரையில மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு மோசமாகி தான் மரணம் வரும். இது ஏன் என்னங்கிறது உள்ளார போய் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ மரணத்தை எடுக்கிறதுக்கு நம்ம எப்படா எடுக்கலாம்? ஒருத்தனுக்கு 12ஆம் இடம் சொல்லுவாங்க, 8ஆம் இடம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. 8ஓட மூலதனம் எது? 9 பாக்கியம். நீங்கள் பேர் அப்பம் பேர் போடாமல் எழுத முடியுமா? நீ யார் பையன், இன்னார் பையன்னு சொல்கிறோம்ல. இப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நீ யார் பையன்ப்பா? நான் பாலநாயக்கர் பையன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அப்படி சொன்னால் தான் தெரியும் வெளியில். இப்போ வேணால் நான் ஜானகிராமன் தெரியும் எல்லாருக்கும். ரிலேஷன் சர்க்கிளில் போனோம்னா அப்படி தான் வரும். அப்போ 9 கூடையவனை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். பாட்டனை பற்றி இந்த 1, 5, 9, இந்த 1, 5, 9 மற்ற ரூல் சொல்லுவாங்க, திரிகோணம்னு சொல்லிடுவாங்க. இந்த 1, 5, 9க்கு யார் அதிபதியாக வருவானா? சூரியன் மட்டுமே வருவார். லக்ன பாவத்துக்கு முதல் பாவாதிபதி அவர் தான், உச்சம் பெறக்கூடிய இடம். 5ஆம் இடம் ஆட்சி, 9ஆம் இடம் பாவத்துக்கு அதிபதி. சரிங்களா? இப்போ நம்ம தகப்பன், அதனால தான் என்ன சொல்லுவான், தகப்பன் வழியை மட்டும் சொல்லும்பா, அம்மா வழியை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. உன் குலதெய்வம் என்ன, உன் கோத்திரம் என்ன, எதுக்கு போனாலும். அப்போ இவனுடைய கோத்திரத்தை நம்ம எடுக்க முடியுமா? இந்த 1, 5, 9ல் என்ன சூட்சமாக வச்சுருக்கான் பாருங்க. அவனுடைய பிறப்பின் ரகசியம், அவனுடைய கோத்திரம், அவன் வந்த ரிஷி. சப்த ரிஷியில் எந்த ரிஷியில் அவன் வந்தான். அவன் எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கட்டும், ஐயராக இருக்கட்டும், எந்த இதாக வேணாலும் இருக்கட்டும், அந்த 7 பேருக்குள்ளே தான் அடங்கும். அந்த 7 பேருக்குள்ளார யாருக்கு அடங்கும்? எப்படி எடுக்கலாம்? இப்போ சூரியன் வந்துடுதுன்னு வச்சுங்களேன், லக்னத்திலேயோ 5லேயோ லக்னத்தை சூரியன் பார்த்துட்டாலோ அவன் காசியப்பருடைய வம்சம், வேற எதுவுமே வராது. சுக்கிரன் வந்துட்டுன்னு வச்சுங்க, மருத்துவார் பரத்வாஜியோடைய வம்சம். இது சந்திரன் வந்துட்டுனா கௌடல்ய கௌசிக வம்சம். இப்போ சந்திரன் வருது ஒருத்தனுக்கு, குலதெய்வமாக வருது. நீங்கள் சொல்கிறீங்க நான் போய் ஐயனாரை கும்பிட்றேன், அதை கும்பிட்றேன்பீங்க. முதல்ல இந்த புதன் அப்படின்னு வரும்பொழுது ஜோதிடத்தை பொறுத்த வரையில் நம்ம வயல்வெளியை சொல்லுவோம் இல்லைங்களா, நாங்கள் தண்ணியை சொல்லுவோம். இப்போ லக்னத்துக்கு 5ல் போய் புதன் சம்மந்தப்பட்டுன்னு வச்சுங்க. இப்போ கன்னியா லக்னமாக ரிஷப லக்னமாக இருந்து கன்னியில் போய் நிற்குதுன்னு வைங்க, உப்பு தண்ணி பாவம் கோயில் உள்ள இடம்னு சொல்லணும்.
அங்க அந்த லக்னத்துக்கு பாவி கூடிட்டானா அந்த தண்ணி கடற்கரைன்னு சொல்லணும். பக்கத்துல குருவோ சூரியனோ சம்பந்தப்பட்டோம்னா மிகப்பெரிய சிவாலயம்னு சொல்லணும், பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லணும். இந்த லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சுட்டுதுன்னா நீ இடம் விட்டு இடம் வந்தவன்னு சொல்லணும். அதையும் சொல்லலாம் பிரசன்னத்துல. இதுல மறைஞ்சதுன்னா உன் குடும்பத்துல என்ன கலப்புன்னு சொல்லலாம். சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? அமைதியா இருக்கீங்க. இப்ப ஒரு விஷயத்துக்கும், இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழில் சம்பந்தமான கேள்விக்கு வராங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி சகுனத்தை எடுக்கிறது, ஆருடத்துல பிரசன்னத்துல எப்படி எடுக்கிறது, இவன் தொழிலுக்கு தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுங்க. ஒரு உதயம் உட்காந்துரும். எப்பொழுதுமே ஒரு பர்ஃபெக்டான பிரசன்னக்காரன் பார்க்கக்கூடியவன், எங்க பசங்கள்லாம் அப்படிதான் பார்ப்பானுங்க. பேரையோ அவங்க வரதுக்கு முன்னாடி ஃபோனையோ நோண்டி அந்த ராசி கட்டத்தையோ என்ன உதயம் போகுதுன்னு பார்க்கக்கூடாது. உட்காந்து அவங்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதுக்கு உண்டான பாயிண்ட்டுக்கு போகணும். நம்ம மூளைக்குள்ளார என்ன பண்ணணும், இன்னைக்கு இப்போ இது வைகாசி மாதமா, வைகாசி மாதம் எண்டில் இருக்கா, அப்போ லக்ன புள்ளி 1 மணி நேரத்துக்கு வந்துருச்சு. அப்போ எந்த லக்னம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம், இது அப்படியே நமக்கு அப்படியே போகணும், சினிமா மாதிரி ஓடணும். இந்த கத்தி படத்தில் டேபிளுக்கு அடியில் அந்த பைப் லைன் போகிற மாதிரி நமக்கு போகணும். அப்போ போகுது அப்படின்னாக்கா உடனே நம்ம 10ஆம் இடம்னா தொழிலுக்கு தான் வந்துட்டான், 10 மட்டும் எடுக்கணும் கிடையாது, 4 எடுக்கணும். பேசுகிற தன்மை, கிளைண்ட்ட பேசுகிற தன்மை 2 எடுக்கணும். அதில் வரக்கூடிய லாபம் 11 எடுக்கணும். வேலைக்காரனுக்கு சம்பளம் போடணும் 12 எடுக்கணும். இதுக்கெல்லாம் மிஞ்சினது தான் லக்னத்தில் நிற்கும், இல்லைன்னா நிற்காது, எங்கேயுமே நிற்காது. அப்போ இந்த ஜோதிட ஜாதகத்துக்கும் பிரசன்னத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, கெட்ட தசாபுத்தி, மாரக தசாபுத்தி எது நடந்தாலும் அதற்கு தீர்வு பிரசன்னத்தில் உண்டு, கட்டாயமாக உண்டு. இப்போ இவன் மரணம் வரப்போகுதா, நடக்க போகுதா, கண்டம் வரப்போகுதா சொல்லலாம் நம்ம. ஆனால் நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும். அலட்சியம் பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு நம்ம பொறுப்பும் கிடையாது. நம்ம ஏன்னு கேளுங்களேன், ஒரு ஜாதகத்தை மண்டையில் ஏற்றணும்னு வச்சிங்களேன், எவ்வளோ ஜாதகத்தை ஏற்றுவீங்க? என் பையன்தான் கேட்பான், நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிய, உன் கதையை யார்கிட்ட போய் சொல்லுவா அப்படிமா. நீங்கள் பாருங்களேன், எல்லாருக்குமே பாருங்கள், 7ஆம் இடம் பாதகஸ்தானம் ஜோதிடத்தில், பிரசன்னத்தில் 7ஆம் இடம் லாபஸ்தானம். நீங்கள் வாங்க பாருங்க, ஒரு பிரசன்னத்தில் அவனுக்கு 10ஆம் இடம் அவுட்டு, முடிஞ்சு போச்சு, தொழில் பண்ண முடியாது. ஆனால் அவனுக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்குது, அவன் தான் ஜெயிச்சாகணும். ஆனால் 2 மட்டும் ஜெயிக்குது. அப்போ 7க்கு பரட்டுங்க, உடனே தூக்கி அவன் பொண்டாட்டி வரல மாத்திரா தம்பி அப்படின்னு தொழிலை மாத்து. அவனுக்கு தொழிலும் நல்லா இருக்கு, தசாபுத்தியும் நல்லா இருக்கு, உட்கார்ந்ததும் நல்லா இருக்கு, ஆனா அவனுக்கு நிம்மதி இல்லை. அப்ப என்ன பண்றது? அடுத்தது எங்க கை வைக்கணும்? 6, 8, 12 கை வைக்கணும். ஒருவர் ஜாதகத்தில் 6, 8, 12 வேலை செய்யலன்னா அவன் மனுஷனே இல்லை, அந்த ஜாதகம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க. 6ஆம் இடத்துல போய் 4 கிரகம் கூடுனா யோகஸ்தானம், 8ல் கூடிட்டுனா குடும்பத்தை அழிக்க பிறந்தது, 12ல் கூடிடுச்சுன்னா அவன் பிள்ளைய அவனை அழிச்சிருவான், 11ல் கூடிட்டுனா அவனை போல கஞ்சனையும் பார்க்க முடியாது, அவனை போல பெரிய பணக்காரனையும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடான்னு சொல்லி வச்சு ஸ்திரத்தன்மை பண்ண முடியாது. அப்ப செல்ஃபிஷா இருக்கக்கூடியது. அப்ப லக்னாதிபதி வலு பெறலாமா, வலு பெறக்கூடாதா? இப்ப ஒரு உதாரணம், இப்ப கும்பலக்கணம் உழுதுன்னு வச்சுங்களேன், சனி போய் 2ல் குரு வீட்டில் போய் இருக்காரு, குரு 6ல் இருக்கு, சுக்கிரன் போய் மிதுனத்துல நிற்கிறார். இப்ப இவனுக்கு தொழில் எப்படி இருக்கும்னா நக்கிக்கிட்டு தான் இருக்கும். இவன் குடும்பத்தில் உள்ள பொண்டாட்டி பேச்சையும் கேட்க மாட்டான், நண்பர்கள் சொல்றதையும் கேட்க மாட்டான், பார்ட்னரையும் நம்ப மாட்டான். ஆனால் நான் ஜெயிக்கணும்பான், நான் அந்த கோயிலுக்கு செஞ்சேன், இந்த கோயிலுக்கு செஞ்சேன்பான். இப்போ இதுக்கு 11 கூடையவன் யார் வரா? குரு போய் 6ல் போயிட்டார், 12 கூடையவன் 2ல் இருக்கா? அப்போ என்ன பண்ண சொல்லணும்? அப்போ குரு சனி சேர்ந்ததுன்னா என்னது? சேர்ந்தா என்ன பண்ணும் சார்? நல்லா புரிஞ்சுங்க சார். உங்களுக்கு என்னால் உங்களுக்கு ஒரு காரியம், உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும், நான் உங்களை பற்றி பழகலை, நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்,
முதல்ல என் மூளை என்ன வேலை செய்யும்? நீங்கள் எதில் வீக்குன்னு தானே வேலை செய்யும். தண்ணி அடிக்கிறீங்களா, வா போம்மா வெளில போம்மா, எனக்கு பிடிக்காது, நீ குடிப்ப, வாங்கி தரேன் வா. குரு சனி லேவாதாவி பண்ணுவான், வட்டி கொடுத்து வாங்குறது. கொடுக்குறப்ப சிரிச்சுக்கிட்டே கொடுப்பான், வாங்குறப்ப கட்டுப்பாக வாங்குவான். நீங்கள் போய் இந்த வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட அந்த குரு சனி இணைவுலாம் பாருங்களேன். குரு சனி சுக்கிரன் சனி எல்லாம் இணைஞ்சதுனாக்கா நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஒரு மாதத்தில் கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவன் சந்தோஷப்பட்டிருப்பான்னு. உண்மையிலே உங்களை அதிகமாக திட்டிருக்கிறது அவனாக தான் இருக்கும். ஏன்? வட்டி காசு போதில்ல. செவ்வாய் சனி சேர்க்க பாருங்க, சொத்தை கிரயம் பண்ணி வாங்கிட்டு பணம் கொடுப்பான். சூப்பராக தூக்கலாங்க பாயிண்ட்டு. ஆனால் ப்ராக்டிக்ஸ் வேணும், அனுபவம் வேணும். இதுதான் ரூலு. இதை ஜாதக அலங்காரத்தில் பாடிட்டாங்க, புலிப்பாணியில் பாடிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனால் மாறுதில்ல. இப்போ நம்ம ஜோசியக்காரங்களே எல்லாரும் முட்டாளாக்குறாங்கல்ல. ஒரு பலனை போய் பேசி அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப யோசனை பண்ணி பேச வேண்டியிருக்கு. சபையில் ஒரு கிளைண்ட்கிட்ட பேசும்பொழுது, இப்போ என்கிட்ட காரில் வரப்போ சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன். ஒரு ஃபோன் வருது, ஐயா வெத்தலை ஜோசியம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் ஐயா. வெத்தலை ஜோசியம் நான் எப்படி பார்ப்பேன், நீங்கள் நேரில் வரணும். இல்லையா, ஒருத்தர் பேசுனார், நான் வாங்கி வச்சுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்த கேள்வி, நீ ஜோசியரா? ஆமாம் ஐயா. நீங்கள் என்ன ஊர்? அதையும் கேட்குறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் எந்த ஊரில் இருந்து ஐயா பேசுகிறீங்க? அதையும் நீ கேட்குறேன். நான் திருப்பி, உனக்கு ஜோசியம் தானே பார்க்கணும். 12 வெத்தலைக்கு 500 ரூபா அனுப்பு, நான் சொல்கிறேன். சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ நமக்கு பேசுகிற நேரம் நமக்கு என்ன, சந்திராசிரமம்லாம் தூக்கி எட்ட வச்சுருங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். 7:30 கூட்டுறான்டா அப்படின்னு. அப்போ நமக்கு எதிரி எங்கே இருக்கான்? வெளியில் இல்லை, நமக்குள்ளே இருக்கான். நம்ம அடுத்தவங்களெல்லாம் பற்றி பேசக்கூடாது, நமக்குள்ளாரே இருக்கான். நம்ம இப்போ எத்தனை பேருக்கு நிறைய பேர் வகுப்பு எடுக்கிறாங்க, இவங்கள்ட்ட இவ்வளோ பேர் போகிறாங்க, அவங்கள்ட்ட இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு சொல்லி இதை பேசிக்கிட்டே ஒரு குரூப் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அவனை பற்றி சிந்திச்சான்னு வைங்க, அவன் வெளியில் வந்துடலாம்ல. அப்போ ஜோசியர் பிரபல்யம் ஆகிறதுக்கு எந்த பாவகம் வேலை செய்யும்? ஒரு ஜோசியர் பிரபல்யம் ஆகணுங்க, எந்த தசாபுத்தி நடந்தால் வேலை செய்யும்? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, யாராவது சொன்னா தானேங்க. அல்லது வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, என் கடன் பூரா எப்பங்க அடையும்? 8வது தசை நடக்கும் பொழுது 8ஆம் அதிபதி ஆதிபத்தியம் பெற்றாலோ, 8ஆம் அதிபதி சுகஸ்தானத்தில் இருந்தாலோ, 8ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பானாலோ, அவன் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைச்சிருவான். அதே போல பிரபலியம் ஆயிடுவான். 8 எதங்க பார்க்குது? 2 தானே பார்க்கும். ஒரு சில லக்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய லக்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த 4ஆம் அதிபதி வலுப்பெற்றுட்டுனா விமானத்தில் ஏற வேண்டாம்னு பயப்படுவாங்க. டாக்டர் கலைஞர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளைட்டு இதை அவாய்ட் பண்ணுவார். முடிஞ்ச அளவு ட்ரெயினில் போவார், இல்லைனா கார்லேயே போவார். இது ஏன் அப்படின்னாக்கா, மேலே பறந்தோம்னாக்கா கீழே சரிக்கிடும், பதவிக்கு பங்கம் வந்துடும், அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஜோசியர் எங்கே பறக்கக்கூடாது? மேலே பறக்கக்கூடாது, கீழே இருந்துக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ரொம்ப அடிமட்டமாக இருந்துக்கக்கூடாது. நமக்கு உண்டானது என்னவோ அதை பார்த்துக்கணும், அவ்வளோதான். இவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், நமக்கு தேவையே இல்லை. யார் எப்படி பண்ணான, நம்ம போனோடனே கையெடுத்து கும்பிட்றாங்களா, கூப்பிட்றாங்களா, கட்டி அணைக்கிறாங்களா, அவ்வளோதான். நீ வேண்டாம், நான் வேண்டாம், அந்த டைலாக் வேண்டாம். நீ வந்தால் நான் வரமாட்டான், நான் வந்தால் நீ வரமாட்டான், அந்த இதுவும் வேண்டாம் நமக்கு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் நான் இந்த வெளியில் யூடியூப்போ இந்த மீடியா இதில் வரக்கூடாதுங்கிறதுலே இருந்தேன் நான். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்ஷனாக என்னுடைய குருநாதர் அவரை போய் ஒரு யூடியூப் எடுப்போன்னு போனேன். அவர் சொன்னார், முதல் நாள் எடுத்துகிட்டு வந்தால் மறுநாள் பண்ணேன், கம்யூனிட்டி நான் சொன்னனே கேட்டியானின்னு எனக்கு காலில் பட்டுட்டா அப்படிங்கிறாரு. எனக்கு இது போதுண்டா, இந்த வருமானம் போதுண்டா அப்படின்னு. இன்னொருத்தர் பெரிய கரைச்சி குடித்தவர், ஈரோட்டில் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியமே வேணாம் அப்படின்ட்டார், திருமணமும் வேணான்ட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் பண்ண வேலையை தான். அவருடைய மரணத்தை எழுதி கையில் கொடுத்துட்டேன், எப்படி வருங்கிறது. அப்போ என்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட வேணான்னு சொல்லி மேரேஜை பண்ணிக்கல. மரபியல் நோய் வருமா ஒருத்தன் ஜாதகத்தில்
அல்லது பிரசன்னத்தில், அல்லது அந்த நோய் எந்த இடத்துல இருக்கு சொல்லலாம்ல. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 4ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல கேது, 4ல் செவ்வாய், 4ல் எந்த கிரகம் உட்காருதோ அந்த கிரகம் அந்த பாதிப்பை கொடுக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் 5 பற்றி பேசுவாங்க. 5ஆம் இடம் காதல் ஸ்தானம்பாங்க, 7 பற்றி பேசுவாங்க, கலத்திர ஸ்தானம்பாங்க. என்னுடைய ரூலில் பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானம் 4 தான், 7 கிடையாது. ஒரு லக்னம் நம்மளோடைய பிடித்த பெண்ணை பார்க்குறோம், 7 பேச தூண்டுறோம், அங்கே 2 அவளும் பேசுவா, 3 தொட்டு பார்க்க சொல்லும், 4 அரைக்குள்ளாக ஒதுக்கிக்கிட்டு போகலாமான்னு தான் தோணும், 5 புள்ள உண்டாயிடும், அது அங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் 9 வரைக்கும். இங்கே 7க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எடுக்கலாம். அவள் நம்மளோட பர்மனண்டாக இருப்பாளா? நம்மளோட குடும்பம் கடைசி வரைக்கும் போகுமா போகாதா? இதை நம்ம 7 வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4ஆம் அதிபதி 7ல் போயிட்டுன்னு வைங்களேன், நல்லா கவனிச்சிங்க. 4 கூடையவன் 7ல் போயிடுச்சுன்னா பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அங்கே ஏதாவது ஒரு டிக்கெட் இருக்கக்கூடாது, இல்லைன்னா கட்டாதீங்க. அவன் காலத்துக்கும் நரகவாதனை தான். அதே பிரசன்னத்தில் 4 கூடையவன் 7க்கு போயிடுச்சுன்னா மாமியார் வீட்டு மூலயமா சொத்து உண்டு, அம்மா வீடு இல்லை. மாமியார் வீட்டில் போய் இருக்கியாப்பா வீட்டோட மாப்பிள்ளையானீங்கன்னா ஆமான்னு வரும் பதில். ஐயோ எங்கள் அத்தை எனக்கு அம்மா மாதிரி. நான் சொன்னேன் இந்த டைலாக் அப்படியே நிப்பாட்டும்பேன். ஒரு பையன் வராரு, நான் பிரசன்னம் போடுறேன், போடும்பொழுது 8ல் போய் சனி சந்திரன் தொடர்பு, 12ல் ராகு. இப்போ சமீபத்தில் நடந்தது தான் அது, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. அந்த பையனுக்கு 42 வயசு என்னமோ ஆகுது போல இருக்குது. ஜாதகத்தை அப்புறம் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி கேட்டாங்க. நான் சொன்னேன், குழந்தையுடன் வரக்கூடிய பெண்ணுக்கு வாழ்க்கை கொடு, இல்லைனா இவனுக்கு கல்யாணமே பண்ணாத ஓரமாக உட்கார வச்சிருந்தேன். அவங்க அம்மா கேட்டது ஏங்க அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், அடுத்தது கோயிலில் போய் எங்கேயாவது விளையாடுறானோ இல்லை செவுத்து கட்டையிலையோ கோபுரத்துலேயோ ஏறி அவன் கீழே விழுந்தானான்னு கேட்டேன். மிரண்டுடுச்சு. கோபுரத்தில் ஏறி கலசத்தை பிடிங்கிருக்கான், கலசத்தோடு பிடிங்கிட்டு கீழே விழுந்துட்டான். ஒரு விஷயத்த 100 தடவை பேசுகிறான் திருப்பி. அவனை கேட்டேன், நீ எதுக்குப்பா கல்யாணம் பண்ணுங்கிற அப்படின்னா, குடும்பம் பண்ண அப்படின்னா. சரி காலையில் தாலி கட்டிடுற, மதியானம் சாப்பிட்ற, நைட்டு போய் படுக்கணுமா வேண்டாமான்னு கேட்டேன். எனக்கு அது பிடிக்காது அப்படின்னா. அப்போ தான் அந்த அம்மா அப்படியே நிமிந்து அவனை பார்த்துச்சு. மவனை, ஐயோ என்னடா சொல்கிற அப்படின்னுது. ஏன் எதுக்கு நடக்குது கதை? எனக்கு அது பிடிக்காதுமாங்கிறான். நான் சொன்னேன், பிள்ளையோட வரவளை கட்டுன்னு சொன்னேன்னா, அவன் ஜாதகத்தை எடுத்துப்பார், 8ல் போய் ஏகப்பட்ட கிரகம் நிற்கணும், இல்லைன்னா 8ஆம் அதிபதி கெட்டிருக்கணும். உன் குடும்பத்தில் அவனுக்காவது 3 கல்யாணம் ஆச்சான்னு கேளு, ஒருத்தனங்க இப்போ மருந்தை கொடுத்து கொண்டாங்களான்னு கேளு, இது எல்லாமே நடந்திருக்கும்னு. அது எல்லாமே அந்த அம்மாவுடைய மாமியாருக்கு நடந்திருக்கு. மாமனாருக்கு 3 பொண்டாட்டி, 2 ஒய்ஃபை அடிச்சே கொண்டு வரான் அந்த ஆள். இது எங்கே நிற்கிது? லக்ன புள்ளியில் நிற்கும். லக்ன புள்ளி யாரு? இவன் அப்பனுக்கு பாட்டன், இவனுக்கு பாட்டன் கிடையாது, இவன் அப்பனுக்கு பாட்டன். நீங்கள் நல்லா பாருங்களேன், அந்த குடும்பத்தில் O பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இல்லைன்னா O நெகட்டிவ் பி நெகட்டிவோ போயிட்டுருக்கோம். இந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை ஏபியில் இருப்பான். அந்த நெகட்டிவ் மாறி பிறந்துட்டுன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் அதுலேருந்து மேலே வந்துடும். கணிச்சு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி. மிகப்பெரிய பாயிண்ட்டு, நல்லா கவனிங்க. குடும்பத்தில் ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ். என் ஒய்ஃபு O பாசிட்டிவ்ங்க, நான் பி பாசிட்டிவ்ங்க. என் பையன் பி நெகட்டிவ்ங்க, ஏபி நெகட்டிவ்ங்கம்மா. இது எப்படி ஆச்சுன்னே தெரிலம்மா. அடுத்தது பாருங்க, அந்த நெகட்டிவ்ல போய் விழும்பொழுது சனி கேது புதன் இதனுடைய நட்சத்திரத்தில் விழும். அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் மேலே வரும், இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, குடும்பம் மேல் நோக்கி வரும். அது வரைக்கும் காசு பணம்லாம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஸ்திரத்தன்மையான ஒரு இடம் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு பிரசன்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், அன்னப்பிரசன்னம், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துடுது, நம்ம டைஜினோ இல்லைன்னா அந்த வலிக்கு மாத்திரையோ போட்டு தானே ஆகணும். 4 நட்சத்திரம் பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. அப்போ அவன் பிரச்சனைக்கு நம்மள்ட்ட வரான், எப்பா இன்னைக்கு 4 நல்லா இல்லைப்பா, நான் இன்னைக்கு ஜோசியம் பார்க்க மாட்டேன்.
இன்னைக்கு அமாவாசை பார்க்க மாட்டான், வியாழக்கிழமை பார்க்க மாட்டான், பொழுது போயிட்டு பார்க்க மாட்டான். அதெல்லாம் கிடையாது. 24 மணி நேரமும் பார்க்கணும். தூக்கத்தில் எழுப்பி உட்கார வச்சு கேட்டாலும் சொல்லணும். இப்போ இன்னைக்கு கார்த்திகை போகுது. கார்த்திகை என்ன சொல்லுவாங்க, ஆகாத நட்சத்திரம்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, உங்களுடைய முதல் அடி, முதல்ல ஒரு இடம் வாங்க போறீங்க, முதல்ல ஒரு விஷயம் பண்ண போறீங்க. நான் முதல்ல ஜாதக நோட்டை எழுத போகிறேன். கார்த்திகையில் பண்ணி பாருங்க. இங்கே எத்தனை பேர் பஞ்சாங்கம் வச்சுருக்கீங்க? அந்த பஞ்சாங்கத்தில் எத்தனை பேர் பணம் வச்சுருக்கீங்க? பணம் வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி எழுதக்கூடிய நோட்டில் என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். அவங்க சொன்னாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு. ஒருத்தன் தூத்துன்னு மூஞ்சில் துப்பிடுவான், அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? 2 அறை கொடுத்துட்றான் போலீஸ்காரன், நீங்கள் போய் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? சார் நீங்கள் என்ன லைனவெல்லாம் அடிச்சிக்கங்க சார் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன், ஒருவருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, அவனுடைய நேரத்துக்கு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் கிளம்ப போகிறீங்க அப்படின்னாக்கா, பாப்பா மாதிரி தலையை விரித்து போட்டுட்டு எதுக்க வந்துடுச்சுனாக்கா அந்த காரியம் கெட்டு போச்சு. சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டிட்டு வருது அப்படின்னாக்கா, நம்ம குடும்பத்துலேருந்து ஏதோ ஒரு டிமாண்டிங் வரப்போகுது. அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பிக்கிட்ட இருந்து ஒரு டிமாண்டிங் வரப்போகுது. தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, ராத்திரி விடிய காலைல 3 மணிக்கு ஒரு முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே நம்ம முதல்ல செய்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு கனவே வரட்டும், முதல்ல எழுந்திரிச்ச உடனே தண்ணியை குடிச்சிடணும். குடிச்சிட்டுனா அந்த காரியம் முடிஞ்சிடும். இல்லைன்னா அன்னைக்கு பொழுது பூரா சரியாகவே போகாது. வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. முத்துப்பாண்டி படித்தது ஒரு படிப்பாக இருக்கும். அவர் என்ன படிச்சிருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. படித்தது ஒரு படிப்பாக இருக்கும். அவருடைய உருவம், அவர் போட்டிருக்கிற சட்டை, இதுதான் படித்தது ஒரு படிப்பாக இருக்கும். எங்கெங்கேயோ ஓடி இருப்பார். உள்ளூராக சொல்லலாம், பாம்பே சொல்லலாம், வெளிநாடு சொல்லலாம், எங்கேயோ ஓடி இருப்பார். எதுவுமே ஒரு மயிரும் கூட சம்பாரிச்சிருக்க மாட்டார். சம்பாரிச்சது என்ன வச்சிருந்தேன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. தம்பியோட வயசு எனக்கு தெரியாது. சரிங்களா? ஆண் வாரிசு இருக்கா? போதுமா? அவரை பற்றி எனக்கு தெரியாது. உண்மையிலே எந்த டீட்டெயிலும் தெரியாது. பேர் மட்டும் தெரியும். ஒரு தடவை பேசியிருக்கேன், இது 2வது தடவை. நல்ல டைப், அவ்வளோதான். ஏன் சொல்லுங்கள் நல்ல டைப்புன்னு? நிறைய பேர் திட்டிருக்காங்க என் காதுபட. ஏன்னா யாரையாவது ரொம்ப ஏசி பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பாசம் வரும். ஏன் சொல்லுங்க? அவன் எவன் திட்டுறானோ திட்ட மேலே வந்துக்கிட்டே இருப்பேன். காய்ச்ச மரம் தான் கல்லடி படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பொறுத்தவரையில் ஒன்று புதன் அவருடைய ஜாதகத்தில் ஆதிக்கமாக இருக்கும், இல்லைன்னா சனி ஆதிக்கமாக இருக்கும். போதுமா? அவர் உருவத்தை வச்சு குருன்றுவாங்க. நீங்கள் நல்லா எடுத்துங்களேன். இந்த ஒரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்துக்கும் 9 விதமான கேரக்டர் இருக்கும். எந்த ராசி கட்டம் வருதோ அந்த ராசி கட்டத்தில் மைய கோள்ற நட்சத்திரம் எதுவோ அதுவே அதிக பலம். நீங்கள் ஒரு ஆருடம் பிரசன்னம் போடுறீங்க, பிரசன்னம் போட்டுட்டு ரிஷபம் உதயமாக விழுந்து அங்கே சந்திரனுடைய ரோகிணி காலில் போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கணும். இப்போ யாரோ முன்னாடி கூட பேசுகிறப்ப சொன்னாங்க ரோகிணியை பற்றி. ரோகிணியை ஒருத்தன் ஒரு மகா அயோக்கியம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிடுறான்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணை தவிர அடுத்த பெண்ணை தொடமாட்டான். இது வேணால் எத்தனை பேர் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. இது இன்னைக்கு நேற்று ஆராய்ச்சிலாம் கிடையாது. 27 நட்சத்திரத்தில். ஆனால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வயசு மூத்தது அல்லது சம வயது, அதையும் ஆய்வு பண்ணிங்க. இதெல்லாம் மெயினான பாயிண்ட். அப்போ ரோகிணியில் வருது அப்படின்னாக்கா, அந்த உதயம் விழுந்துன்னா கல்யாணத்துக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், எடுத்தோடனே கூச்சமே இல்லாமல் சொல்லுங்கள், நீ கோயிலில் கல்யாணம் பண்ணிடப்பான்னு சொல்லுங்க. அப்பா அம்மாவை தாரவாத்து கொடுக்காதன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாரவாத்து கொடுத்தா கறி ஏறும்பொழுது கர்மா பண்ண வச்சிடும். அல்லது 3லேருந்து 5 வருஷம் கழிச்சு புள்ள பெற்றுக்கணும். ஒரு பொருத்தமே பார்க்குறீங்க, 2ம் உபயலக்கணத்திலே உழுவுது அப்படின்னா புத்திரம் தாமதம். புத்திரம் உடனே வந்துட்டுனா அவன் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறான்னு அர்த்தம். ஏன் சொல்லுங்க? மீனமாக இருந்து கன்னியாக இருந்துன்னு வச்சுங்க, இங்கே சுக்கிரன் இங்கே செவ்வாய். மிதுனமாக இருந்து தனுஷாக இருந்ததுன்னா இங்கே சூரியன், அங்கே சனி. சூரியன் சனி ராகு போய் சேர்ந்து ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுங்க, யாராக இருந்தாலும் கை நீட்டி காசு கட்டுருவாங்க. யோசிக்க மாட்டான். எனக்கு 10,000 வச்சாதான் நான் நவுருவாம்மா, வாதம் பண்ணி பணம் வாங்குவான். அப்போ குடும்பத்தில் நல்லவனாக இருப்பானா? எப்படி இருப்பான்? செய்ய மாட்டான்ல.
பிரசன்னத்தை பொறுத்த வரையிலைங்க, என்னை பொறுத்த வரையில் பிரசன்னங்கிறது மிகப்பெரிய ஹைலைட்டு. அதுக்கு நிறையா ரூல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து ஏற்றுக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் இருக்குது, ஏற்றுக்க முடியாத பாயிண்ட்ஸும் இருக்குது. அதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதோடைய பேசிக் வந்து பார்த்திங்கனாக்கா பர்மா அவங்களுடைய ஆருடம் தான் இது. பர்மா லங்கா ஆருடம் தான், அந்த பௌத்த மதத்தோடைய ஆருடம் தான். அதுதான் மெயின் இதில். அவங்கள பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா இது ஆரம்பத்தில் உள்ளது ராகுக்கு இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ராகுக்கு எதுக்குன்னு லங்கா ஆருடத்தில் ஒரு பிரசன்னமே எடுத்தாங்க. இப்போ நம்ம போய் கும்பத்தில் ராகு நிற்கிது, சிம்மத்தில் கேது நிற்குன்னு நம்ம பலன் எடுப்போம். நம்ம பலனை எப்படி பார்க்கணுன்னா யோனி விழுந்த இடத்த பலனாக எடுக்கணும். அது எடுக்க தெரிஞ்சுன்னா நீங்கள் பெரிய கிளவர். இங்கே வந்து கும்பத்தில் யோனினா எங்கே போய் நிற்கும்? மேஷத்தில் நிற்குதா? இப்போ மேஷ ராசிக்காரனை பாருங்கள், நாய் அலைச்சலாக அலைஞ்சிட்டு இருக்கும். இங்கே சிம்மன்னா துலாத்தில் போய் விழும். ஒரு நாளும் ஒரு யுகமாக போயிட்டு இருக்கும். சுபகாரியத்தை கொடுக்கும், ஒரு நல்லதையும் செய்யும். ஆனால் செஞ்சு பின்னாடியே ஒரு அணுகுண்டையும் போட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளை பொறுத்தவரையில் எல்லா கிரகமும் நல்ல கிரகங்கள் தான். ஆனால் நம்மளுடைய நேரம் சரியாக இருக்க வேண்டும். நேரம் சரியாக இல்லைன்னா நேரத்தை சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டோம்னா சரியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. இந்த வாய்ப்பு கொடுத்த நண்பர் மணிகண்டராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சிறப்பாக இருந்துச்சுங்களா? என் பேர் வந்து சுக்ரீவன் ஸ்ரீ ஜானகிராமன். என்னுடைய நம்பர் வந்து 9500971058. ஓகே தானே? ஒரு பின் ஸ்டாப் சைலண்டில் இருந்தது. ஏன்னா எதுவுமே வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் பிரசன்ன ரீதியாக நிறைய விஷயங்கள் நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து எழுதாதவங்க வீடியோ பார்த்து மீண்டும் எழுதிக்கிங்க. அதுக்கு தான் நம்ம லைவில் இருக்குது, நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். பிரசன்னம்ன்றது ஒரு தனி இது. அதில் எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணணும். ஒவ்வொரு செயலையும் சகுன நிமித்தம். நம்ம ஆரம்பத்தில் வந்து பிரசன்ன சப்ஜெக்ட்லேயே என்னது சகுன நிமித்தம் தான் மெயின். அதை தான் அவர் பிரதானமாக ஐயா வந்து எடுத்திருக்கார். ஸோ பிரசனத்தில் மட்டுமே ஆய்வுகள், அவருடைய ஆய்வுகள் ஃபுல்லாக பிரசனத்திலேயே இருந்தது அப்படின்றதுனால ஸோ பிரசனத்தில் மட்டுமே அவருடைய ஆய்வுகளை வந்து முழுமையாக செலுத்தி இப்போ நிறைய வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம நிறைய இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இடத்துக்கு நிறைய இடங்களில் அவர் வந்து பேசியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இடத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஷெடியூல்லையும் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசிய நமது ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் ரங்கநாச்சியார் அவருடைய குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இப்பொழுது வந்து பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். முத்துப்பாண்டி ஐயா மேடைக்கு வாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண், கார்த்திகன் ஐயா எங்க? ஸோ அனைவரும் மேடைக்கு வாங்க. கொஞ்சம் அவர் வந்து பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். ஸோ முதலில் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாயிண்ட்ஸு என்னுடைய அனுபவங்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா? நான் எப்பொழுதுமே வந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த இடத்துலையும் பேசவே மாட்டேன். எனக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி ஆஃபீஸ்லேயே வந்து எப்போதுமே என் கூட இருப்பாப்புல. அவன் சொல்லுவான், பிரசன்னத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தானா அன்றைக்கி ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடுவேன். எப்போதுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அவனும் கூட இருப்பான். போனதுக்கப்புறம் 2 பேரும் மண்டையை பிச்சு பண்ணுவோம், எப்படி எடுத்தீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. நல்லா பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், நல்லா பாருங்கள். நல்லா அருமையான குருநாதர், நல்லா கிளாஸ் எடுப்பாப்புல வாத்தியார் அவர். நான் அப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தேன். குரல் வளம் வந்து என்னை விட பலமான வளம். நல்லா பண்ணுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரே ரூல் பிடிக்காதீங்க. நம்ம ஒரு விதியை மாற்றுங்க. இதுதான் விதி அப்படின்னு சொல்லியிருக்கிறது கிடையாது. ஜோதிடத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறது, அத்துணை புத்தகத்திலையும் உள்ளது, அத்துணையும் ஒருவரால் உருவாக்கப்பட்டவையே. சரிங்களா? அதே எனக்கு அவருக்கு வந்து புளிக்குழம்பு பிடிக்குன்னா எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தயிர் சாதம் பிடிக்குதுன்னா நான் தான் சாப்பிட்டுக்கணும். அப்போ நான் தயிர் சாதத்தோட மகிமையை வந்து வெளியில் சொல்லலாம் என்ன செய்யும் அப்படின்னு. ஆனால் புளிக்குழம்பு தின்னாதான் தயிர் சாதம் வரும் அப்படின்னாக்கா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. சொல்கிற குருநாதர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துங்க. ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் நான் படிக்க போகிறப்ப எனக்கு வந்து ஸ்புடகணிதம் தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்தது வேறு கதை. இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிங்க. ஒருத்தருக்கு உங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தோணக்கூடிய நேரத்தில் ஒரு ஆருடம் போடுங்க உதயத்தை.
உதய லக்கணத்தோடைய டிகிரியை போடுங்க, சந்திரனோட டிகிரியை போடுங்க, மாந்தியோட டிகிரியை போடுங்க, மூணையும் கூட்டுங்க. 360க்கு மேலே வந்ததுன்னா கழிங்க. எந்த டிகிரியில் எந்த நட்சத்திரம் விழுதோ அந்த நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் வருதான்னு பாருங்க. அல்லது உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்தவன் 99% அந்த நட்சத்திரமாகவே இருப்பான். அல்லது அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட காரகத்தையும் பாவகத்தையும் தொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈஸியான ரூல். அதுக்கு பேர் திரிஸ்புடம்னு பேர் அதுக்கு. சரிங்களா? இது கற்றுக்கிறதுக்கு நான் ஒருத்தர்கிட்ட போனேன். போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி 4வது நாளே ஃபோன் பண்ணி தில்லா சொன்னேன், உனக்கு அது தெரியல, விட்டுடு அப்படின்ட்டேன். சொல்ல புரியுதுங்களா? எதுக்காகனாக்கா, எனக்கு மாணவர்கள்லாம் கிடைச்சாங்கனாக்கா ஒரு சில இடத்துல போகும்பொழுது தான் எனக்கு வந்து அவங்கெல்லாம் அறிமுகமாகி கிடைச்சது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு இன்னைக்கு உயிர் மாதிரி இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் மிரண்டதே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் கதவு தட்டுறான், அவன் யானா பொண்ணான்னு தெரியாது, அவனுடைய கேரக்டர் அப்படியே சொன்னேன், அவனுடைய அங்கத்தை சொன்னேன். மிரண்டுட்டானுங்க. அது இந்த இடத்துல சொல்லக்கூடாது, மிரண்டுட்டானுங்க. அவனுடைய குரல் வளம் இப்படி இருக்குன்னு சொன்னேன். இது சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எந்த புத்தகமும் நான் படிக்க மாட்டேன், விட்னஸ் இவனுங்க தான். எந்த புத்தகமும் படிக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு ஊருக்கு வந்தப்ப பசங்க எல்லாம் போய் ஒரு கபோர்டையும் பீரோவையும் திறந்து பார்த்தானுங்க. எங்கள் அண்ணன் கேட்டார், என்ன தேடுறீங்க அப்படின்னாரு. இல்லை புக்கு ஏதாவது இருக்கான்னு தேடுறோம் அப்படின்னு. அதை புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு உள்ளது தான், அவன் தான் புக்கு அப்படின்னுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நம்பினானுங்க. என்னன்னா, ஒரு நாள் சொல்லக்கூடிய விதியை மறுநாள் மாற்றி சொல்லுவேன். உண்மையா இல்லையான்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு விதி சொன்னோம்னா அந்த விதியை நாளைக்கு மாற்றுவான். அதை ஏன் மாறுதுங்கிறதுக்கு உண்டான வேலை நான் தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? ஒருத்தன் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டால் நாம் சொல்லக்கூடிய பதில் அடுத்த கேள்வி அவன் கேட்க நம்மள்ட்ட பயப்படணும். நம்மள்ட்ட ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வந்தா நம்ம சொல்றத அவன் கேட்டுட்டு போகணும். நீ என்னையா சொல்லிட்டா அப்படின்னு நம்மள்ட்ட வரக்கூடாது. என் தலையில வந்து 38,000 ரூபா பணத்தை கொட்டின கேஸ்லாம் நடந்திருக்கு. முத 100 ரூபாயை வச்சுட்டு நான் சொன்ன விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த 2 மணி நேரத்தில் அவருடைய கலெக்ஷனை அப்படியே கொண்டு வந்து என் தலையில, ஒரு கை தான் அந்த ஆளு, கொண்டு வந்து அப்படியே தலையில கொட்டினார். எதுக்காகனாக்கா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரபல்யத்துக்கெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. நானும் மிகப்பெரிய பிரபல்யத்துக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எந்த இடத்துலையும் ஃபோட்டோவும் போட மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். மெயின் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அடி அடித்தோம்னா மரண அடியாக இருக்கணும். அந்த அடி அவன் நம்மளை கண்டு மறலணும், யோசிக்கணும். அந்த விஷயம் அவனுக்கு நடக்கணும். நடந்ததுன்னா அந்த காரியம் ஜெயிக்கும். சரிங்களா? நன்றி. அது இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடக்குது. அந்த பிரச்சனத்தில் வந்து ஒரு ஜோதிடர், பிரபலமாக ஒரு ஜோதிடர் வந்து அந்த அறையில் உட்காந்துருக்காங்க. எப்படியாவது இன்னைக்கு இவர் எப்படி பிரச்சனை எடுக்கிறன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நோட்ஸ்லாம் எடுத்துட்டாரு. நோட்ஸ்லாம் எடுத்து உட்காந்துட்டாரு. இவர் வேறு மாதிரி உள்டாவை கதை சொல்லி அவங்க எல்லாம் சொல்கிறது ஓகே ஓகேன்னு போயிட்டு இருக்கு. இவர் நோட்டை தூக்கி போட்டு போய் நீ ஒரு சித்தையான்னு சொல்லிட்டு போயிட்டார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடர், பேர் சொல்ல விரும்பல. சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்கள் நம்மளுடைய தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்து தனது அற்புதமான ஒரு உரையை வழங்கியமைக்காக அவரை இப்போ பாராட்டி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். ரங்கநாச்சியார் ஜோதிட அறிவாலயத்தினுடைய தலைவர் ரமேஷ்குமார் அவர்களையும் முன்னாடி வரும், எல்லாருமே முன்னாடி வந்துருங்க சார். ஸோ இப்பொழுது நமது சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். முத்துமாடி ஐயா மேடைக்கு வாங்க. அடுத்ததாக தலைவர் உயர் திரு ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம்.
உயர் திரு கோகுலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். சிவசாமி ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம்.